ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கரை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். நல்லா அதில் இருக்க தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு ஊற்றிக்கணும். புழிஞ்சிட்டு இதை நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீல் மேக்கர் 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பில் வானலில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிய விடணும். பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டுக்கணும். எண்ணெயில் போட்டு அதை நல்லா வதக்கணும். அதில் ஒரு 2 பச்சை மிளகாயை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டு இதை நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் கருவேப்பிலை 2 கொத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை வதக்கிட்டு இதுக்கு தக்காளி போட்டுக்கணும். 4 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதை இதில் போட்டுக்கணும். போட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு பிடி கொத்தமல்லி இலையை போட்டுக்கணும். புதினா ஒரு பொடி போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ மீல் மேக்கரை இதில் போட்டுக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதை வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். பிரியாணி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 2 டம்ளர் பிரியாணி அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசி போட்டுக்கனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ரெண்டு 3 3 இதை ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொதிக்கட்டும், மூடி வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டுட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கணும். இப்போ அரிசியே இதில் போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். குக்கரை மூடிட்டு லேசாக ப்ரெஷர் வந்ததும் வெயிட்டை போட்டுடணும்.
ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு விசில் வந்து மூடியை எடுத்துட்டேன். இப்போ சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.